வெளியே கொண்டு போக முடியும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் ஒரு படம் பண்ணி அதை வெளியே கொண்டு வரது எவ்வளோ சிரமன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம பண்ணுற எல்லா திரைப்படைப்புகளும் வந்து சூப்பர் ஹிட்டாகவும் ஆகிறதில்ல, பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கிறதாகவும் நம்ம சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நட்சத்திரங்களுக்கான ஊடக வெளிச்சன்றது இன்னைக்கு ரொம்ப அவசியம் மற்ற ஒன்று. ஏன்னா அவங்க ஏற்கனவே வெளியே வந்துட்டாங்க. இது போன்ற இளையவர்கள் வெளியே வரணும்னா அது உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு வேணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல ஷூட் பண்ணுவோம். ஒரு நைட்டில் நடக்கிற அந்த கதை கிட்டத்தட்ட 25 நாள் அங்கே ஷூட் பண்ணி 20 நாள் ஷூட் பண்ணோம். ஆனால் அதுக்கு 20 நாள் நாங்கள் ரிஹர்சல் பண்ணோம். எங்களுக்கு யாருமே தெரியாது, எங்களுக்கு யாருமே அறிமுகம் கிடையாது. ஒரு 20 நாள் தனியாக ரிஹர்சல் பண்ணதுனால தான் ரிஹர்சல் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் இல்லை. அது இந்த ரிஹர்சல் வந்து எங்கெங்கே லொக்கேஷனில் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த லொக்கேஷனில் அந்த நேரத்தில் போயிட்டு பண்ணோம். ஸோ அதனால தான் நாங்கள் அடுத்தடுத்து எங்களால் வந்து அந்த ஷூட் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ண முடியுது. ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். மேலும் இன்னைக்கு பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வரவேற்பு இந்த எங்களை மாதிரியான சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வரவேற்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாலுமே அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க, சரியா இருக்கா சரியா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆதங்கம், நான் யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படம், ஸோ பாகுபலின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய படம் டெக்னிக்கலாக எந்த ஒரு குறையும் கிடையாது, ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு வரவேற்பு தான். பட் அதே மாதிரியான படம் தான் வந்து யாத்தீஸ்னு ஒரு தமிழ் படம் வந்து தமிழ் மன்னரை பற்றி ஒரு படம் வந்தது. ஸோ வந்து ஒரு வாரத்தில் அவர் வெளியே போயிடுச்சு. ஸோ அது எங்கே நடக்குது, எங்கே தப்புன்றது எங்களுக்கு சரியா தெரியல. நாங்கள் கொண்டாடணும் சார் அந்த படத்தை யாத்தி செய்ய, சரிங்களா? நீங்கள் தேட்டர் ஃபுல் பண்ணல, மற்ற விஷயம் பண்ணலன்னா நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? இல்லை, நான் உங்களுக்கு குறை சொல்லலை. இப்போ வந்து என்னென்னா ஒரு குழந்தையோ ஒரு வயசாக ஒரு இளைஞர்களோ எங்களுடைய குறைகளையும் விஷயங்களையும் உங்களுக்கு பகிர்ந்து தான் முடியும். நான் உங்களுக்கு குறை சொல்றதாக சொல்லுவேன். அப்போ தேட்டர்னா அடுத்து அதான் சொல்ல வரேன். இப்போது மவுத் ஸ்டாக் வச்சு தான் படத்துக்கு போகிறோம், பேப்பர் போத படத்துக்கு போகிறோம். இதுக்கு அடுத்து அந்த படத்தை கொஞ்சம் நிற்க வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்குன்றதே நான் சொல்ல வரேன். தவறாக எதுவும் சொல்லலை, தவறாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் தான். இப்போ மனிதர்கள் வந்திருக்கு, எங்களுக்கு பிடிச்ச நிறைய பேர் வரவேற்பு பிடிச்சிருக்கு. மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்ட பிறகு அவங்க வந்துட்டு அதை எடுத்துக்கிறாங்களா இல்லைன்றது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். நம்ம யாரையும் வந்து திணிக்கவே முடியாது. இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு பாதி பேர் பிடிச்சிருக்கலாம், பாதி பேர் பிடிக்காம இருந்திருக்கலாம். நம்ம அதை வந்துட்டு நாங்கள் ஒரு படைப்பை கொடுத்துட்டோம், நீ கண்டிப்பாக ரசிச்சாகணும்னு சொல்லி திணிக்கிறதுக்கான வழி வந்து எங்களுக்கு இல்லை. அது என்னன்றதை எது ஆனஸ்டாக எழுதுனா போதும் தான். நீங்கள் என்ன உண்மை உங்களுக்கு பட்டிருக்கோ அது தாராளமாக எழுதலாம், அது தவறு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச எங்களால் முடிந்தால் இந்த படைப்பை நாங்கள் கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ அதனால் எது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். மறுபடியும் சொல்கிறேன், எங்களுடைய கஷ்டங்களையும் எங்களுடைய விஷயம் நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் சின்ன கம்பெனி மட்டும் இல்லை, டோட்டலாக எல்லா சினிமாவுக்கு சரியா அந்த படைப்பாளருக்கு சரியா புதிய வரவுகள் இவங்க எல்லாருக்குமே உங்களை மாதிரி ஆளுகிட்ட தான் நாங்கள் வர முடியும். நீங்கள் மட்டும்தான் மக்களுக்கும் எங்களுக்கும் இணைப்பாக இருக்க முடியும். அதனால் உங்கள் நண்பர்களாகவும் உங்களை எங்கள் குடும்பத்தில் உருவாகவும் பாவித்து நீங்கள் இதை கொண்டு போய் சேர்ப்பீர்கள் என நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க இந்தியா, வளர்க தமிழ்நாடு, வெல்க தமிழ், வெல்லட்டும் நம்முடைய தமிழ் படைப்பாக்கள். நன்றி. நன்றி சார். மனிதர்கள் படம் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 பேர் பங்கு பெற்ற ஒரு கிரௌட் ஃபண்டட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல பெரும் நம்பிக்கையோடு அரக்கோணம் டு கோடம்பாக்கம் வந்திருக்கக்கூடிய அறிமுக தயாரிப்பாளர் திரு ராஜேந்திர பிரசாத் அவர்களை பேச அழைக்கிறோம். நான் உங்க நேரத்தை வந்து அதிகமாக எடுக்க விரும்பல. ஏன்னா எனக்கு இது ஸ்டேஜ் எல்லாம் வந்து புதுசு. இந்த மாதிரி முன்னாடி இவ்வளோ க்ரௌடு பார்க்கறது. ஏன்னா நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி பின்னாடியே மறைஞ்சிருப்பேன். எங்களால் முடிஞ்சதை மெனக்கெட்டு செஞ்சுருக்கோம். அதை மக்களுக்கு கொண்டு போய் நீங்கள் நல்லா சேர்த்துட்டீங்கன்னா அது மட்டும் போதும். உங்களோட என்ன ஒப்பீனியன், எதர் இட் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இருந்தாலும் நீங்கள் போடுங்க, அதுவே எங்களுக்கு அது போதும். நாங்கள் இங்கே வந்து எங்களை வந்து மிகைப்படுத்தி இது மாதிரி போடுங்க அது மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. நாங்கள் என்ன கொடுத்தோமோ உங்களுக்கு தோன்றதை நீங்கள் எழுதுங்க, எழுதிட்டு மக்கள்கிட்ட அது போய் சேர்ந்தா அது மட்டும் போதும். அவ்வளோ. மற்றும் ஒரு தயாரிப்பாளர் தரணிதரன் பரிமளா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் எல்லோரும் தான் எங்களை மேலே கை கொடுத்து மேலே கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு 6 பேரை வச்சு ஒரு கதை அழகாக பண்ண முடியுமா அப்படின்னா இந்த டீம் வந்து ஒரு புதுசான ஒரு இயக்குனர், ப்ரொடியூசர், நடிகர்கள் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. அதில் முதலில் ஒருவரை அழைக்கிறோம். கபில் வேலவன் கூத்துப்பற்றையிலேருந்து வந்திருக்காங்க. த டோர் அப்படிங்கிற படம் மூலமா வில்லனா அறிமுகமானவர்.
முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்த வேலன் அவர்களை பேச அழைக்கிறோம். கபில் வேல். வந்திருக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் மனிதர்கள் படக்குழு சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 10 வருட பயணம். இன்னைக்கு தான் என்னோட முதல் மேடை இது. ஒரு 10 வருஷம் கழிச்சு கிடச்சிருக்குது. ஸோ அதுக்கு நண்பரும் இயக்குனருமான ராமேந்திராவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நன்றி மட்டும்தான் சொல்ல முடியும், ஏன்னா இது என்னோட முதல் படம் இல்லையா. ஸோ பெருசாக இது எனக்கு தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ அதில் முதல் மனிதராக நிறைய மனிதர்கள் இருக்காங்க நன்றி சொல்கிறதுக்கு. ஸோ அதில் முதல் மனிதராக நண்பர் சோமசேகர்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் மூலமாக தான் இந்த மனிதர்கள் படக்குழுக்குன்னு உள்ளே வந்தது, இத்தனை மனிதர்களையும் சந்தித்தது. ஸோ கூட வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ், அப்புறம் நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் சர்தார் வாரிசு படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த குணவர்தன் அவர்களை பேச அழைக்கிறோம். வணக்கம், என் பேர் குணவர்தன். நான் இதில் மனோ அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நர்வஸாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் எதுக்கும் நான் அது மாதிரி ஸ்டேஜ் ஏறி எதுக்கும் பேசினதில்லை. ஸோ ஏதாவது பேச தெரியாமல் பேசிட்டு நான் முடிச்சிருக்கேன். ஸோ என்னோட ஜேர்னி ரொம்ப ஒரு காலேஜ் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சு சினி இண்டஸ்ட்ரியிலே ஏடிங் ஒரு வேறு டிபார்ட்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணி எங்கள் அப்பா மூலிமா ஒரு ரேண்டமான ஒரு கான்டாக்ட், அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், அங்கேருந்து வந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வின் அண்ட் அபிஷேக், அவர் மூலியமாக தான் எனக்கு இங்கே கனெக்ட் ஆச்சு. ராமேந்திரான்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் படம் பண்ணுறாரு, நீங்கள் போய் ஆடிஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஸோ ஒரு பீப்புளோட கனெக்ஷன் எங்கேயோ இருந்து ஆரம்பிச்சு எங்கேயோ இருந்து கனெக்ட் பண்ணி யார் மூலியமாக எங்கேயோ சான்ஸ் தேடிட்டு இருந்த டைமில் யார் மூலியமாக எங்கேயோ இருந்து கனெக்ட் பண்ணி வந்த இடம் தான் இது. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு லீட் கேரக்டராக நடிக்கிறதுல. ஸோ எனக்கு கொடுத்த ஸ்பேஸில் ராம் டைரக்டர் என்னை நம்பி எனக்கு கொடுத்த ஸ்பேஸில் நான் என்ன ஒர்க் பண்ண முடியுன்றதை எனக்கு நான் ஹானஸ்டாக பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஹானஸ்டான ஒர்க்கை நீங்கள் நிஜமாக நம்பி பண்ணிங்கன்னா எவ்வளோ தூரம் அது எங்கே வரும் தானாக நடக்குமோ அது நடந்தது தான் இது. ஸோ நான் இங்கே நின்று பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், எங்கள் ப்ரொடியூசர்ஸ், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்க தான் காரணம். ஸோ அவங்களுக்கு முதல்ல தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களால தான் நான் இவ்வளோ நாளாக சஸ்டெயின் பண்ணி சர்வே பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது பண்ணுவான், எப்போயாவது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக நான் கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் தைரியமாக சொல்லலாம். ஸோ நாளைக்கு ரிலீஸ். ஸோ மக்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே எப்படி பண்ணியிருக்கோம், இந்த படத்தை நிஜமாவே கொண்டாடுவாங்க, எல்லாமே அது அவங்க கையில் தான் இருக்குது. ஆல்சோ ப்ரெசன்ட் மீடியா உங்கள் கையிலையும் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்ஸ். நன்றி. அடுத்து நான் பேச அழைக்கிறோம் 6 கதாபாத்திரங்களும் தங்களுடைய நேர்த்தியான நடிப்பை மனிதர்கள் படம் மூலம் காமிச்சிருந்தாங்க. அதன் வரிசையில் அழைக்கிறோம் அர்ஜுன் தேவ் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் அர்ஜுன் தேவ். எப்போவுமே நாங்கள் யூஸ்வலாக ஆடியோ லான்ச் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் பார்த்து இத்தனை வருஷமாக போயிடுச்சு. முதல் தடவை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது. நான் 2012 நான் சினிமாவுக்கு வரணும்னு நினச்ச போது என் மேலே நம்பிக்கை வச்சு நீ பண்ணு, ஏதாவது உன்னால் பண்ண முடியும்னு எங்கள் அப்பா என்னை நம்பினார். அந்த நம்பிக்கையை என்னை இன்ன வரைக்கும் இங்கே கொண்டு வந்து என்னை நிறுத்தியிருக்கு. ஸோ என்னை நம்பின எங்கள் அப்பாவுக்கும் என் ஃபேமிலிக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ண அபிஷேக், அவர் மூலிமா தான் எனக்கு ராமோட கான்டாக்ட் கிடச்சிது. அவர் தான் ஆடிஷன் பண்ணுறாரு, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் சொல்லலைன்னா என்னால் அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ். என்னை நம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தீபன்ற கேரக்டர் உன்னால் பண்ண முடியும் நம்பின ராமுக்கும், அப்புறம் ப்ரொடியூசர் சாம்பசிவம் அண்ணாக்கும், பிரசாத் அண்ணாக்கும் என்னோட நன்றி. படம் ஒரு 20 நாள் ரிஹர்சல் பண்ணோம். ரிஹர்சல் பண்ணும்போது படத்தில் என்னென்ன சம்பவங்கள் வந்ததோ அதெல்லாம் எங்களுக்கு ரிஹர்சல்லே நடக்க ஆரம்பிச்சிது. கார் டயர் பஞ்சர் ஆகும், பெட்ரோல் இல்லாமல் நிற்கும், போலீஸ்கிட்ட
நைட்டில் வெளில போகும்போது சரி மச்சா போலீஸ்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த முக்கியமான சம்பவம் நடக்கலை, அதுக்கு அப்புறம் நடந்த எல்லா சம்பவங்களும் நடந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு 20 நாள் ஒரு ஃபேமிலியாகவே ஒரே வீட்டில் இருந்து நாங்கள் எங்கே படுத்திருக்கோமோ அது பக்கத்தில் தான் ப்ரொடியூசரும் படுத்திருப்பாரு. நாங்கள் எல்லாருமே தரையில் தான் படுப்போம். ஒருத்தரை தாண்டி போகும்போது அது ப்ரொடியூசரா அப்படின்லாம் இருக்காது. ஸோ எந்த ஒரு பார்ஷாலிட்டி இல்லாமல் எங்களை ஒரு ஃபேமிலியாக பார்த்துக்கிட்டதுக்கும் ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கும் இந்த டீமுக்கு என்னோடய தேங்க்ஸ். படம் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக வந்து சில படங்கள் வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படம் அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்து நான் பேச அழைக்கிறோம். இரவையும் வெளிச்சம் கடக்கும் சாலைகளையும் அழகாக ஒளிப்பதிவு செய்த ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராமுடைய அசிஸ்டன்ட் ஒளிப்பதிவாளர் அஜய் ஆப்ரஹாம் ஜார்ஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. நான் தான் இந்த டீமில் மலையாளி ஒருத்தர், என்னோட டீம் மட்டும்தான் மலையாளி இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே நிற்கிறதுக்கு. என்னென்னா இது என்னோட காலேஜ். நான் இங்கே தான் MV பிரசாதில் தான் நான் சினிமாட்டோகிராஃபி படித்தேன். இங்கே தான் அவார்டெல்லாம் வாங்கிட்டு போனேன். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த இங்கே மேடையில் சேம் மேடையில் வந்து இந்த ஃபஸ்ட் படத்துக்கு வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த படம் இப்படி அச்சீவ் பண்ணதுக்கு. ராம் வந்து கதை சொல்லும்போது இப்படி தான் இருந்தது, நான் இப்படி தான் படம் பார்த்தேன், நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துருப்பேன். நான் இப்படி தான் ராம் என்கிட்ட வந்து கதை சொல்லியிருந்தோம், அதை அப்படியே வந்து நான் ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப உங்களுக்கே தெரியும், ஒரு நைட்டு காரு, அந்த கார் மூவிங்கில் இருக்கு, 6 பேர் இருக்கு. ஸோ அதை அச்சீவ் பண்ணதுக்கு அதோட பேக்கில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டாக நிறைய பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்த்த நைட்டு பாதியும் வந்து அது டே லைட்டில் ஷூட் பண்ணியிருந்தோம், டே 4 நைட் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணதுக்கு வந்து நிறைய ரிசர்ச்சுகள் தேவைப்பட்டிருந்தது. அதுக்கெல்லாம் வந்து என்ன ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணால் இந்த ப்ரொடக்ஷன் ராம பிரசானா எல்லாருக்கும் வந்து என்னென்னா எனக்கு வந்து பாடி ஆஃப் ஒர்க்கு இல்லவே இல்லை. இது என்னோட ஃபஸ்ட்டு படம். ஸோ நம்பினார், எல்லாரும் கூட நின்றார். ஸோ அப்படியே நாங்கள் எல்லாமே சேர்ந்து அதை அச்சீவ் பண்ணி இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ நீங்கள் எல்லோரும் தான் இது ப்ரமோட் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் 1 மணி நேர கதை, ஒரு நாள் கதையெல்லாம் நிறைய பார்த்துருப்போம். ஆனால் 6 மணி நேர கதை, 6 மனிதர்கள் பற்றிய கதைங்க ரொம்ப அழகாக நேர்த்தியாக எடிட் பண்ண எடிட்டர் தின்ஷா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மனிதர்கள் என்னோட முதல் படம். நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எடிட்டர் கரெக்டாக பேசிட்டீங்க, தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். இளைய படைப்பாளிகள் தமிழ் சினிமாவிற்கு சமீப காலமாக பல வெற்றிகளை கொடுத்து வருகின்றனர். அந்த வகையில் திண்டுக்கலை சேர்ந்தவர் சிக்கன் ரைஸ், லயன் என்ற குறும்படங்கள் மூலம் பெரும் படத்திற்கு வந்திருக்கக்கூடிய நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய மனிதர்கள் பட இயக்குனர் ராம் இந்திரா அவர்களை பேச அழைக்கிறோம். பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய குழு மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து எப்போவுமே ஒரு பாசிட்டிவாக எங்களுக்கு நிறைய ஐடியாஸ் சொல்லக்கூடிய CV குமார் சார், அவருக்கு ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்கிறதுக்கு. அப்புறம் சந்தோஷ் பிரதாப் சார், அவரும் படம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு பேசினாங்க. நிறைய சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் நிறைய பேருக்கு படத்தை பற்றி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன டீம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக எல்லாருக்கிட்டையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களுடைய மற்ற எல்லாமே நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி தான். மற்ற எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வந்து பேசுகிறதுக்கு சரி ஏதாவது எழுதலாம், பயிற்சி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது கூட சுத்தமாக நேரம் இல்லை. எல்லாருமே எல்லா வேலையும் பார்த்து தான் இந்த படத்தை பண்ணோம். ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் டைரக்டர் அப்படி அந்த மாதிரி இல்லை. எங்களுடைய குழு ஒரு உதவி இயக்குனர்லேருந்து ஒரு ப்ரொடியூசர் வரைக்கும் எல்லாருமே எல்லா வேலைகளையும் பார்த்து ஒரு குடும்பம் மாதிரி ஒரு கூட்டு உழைப்பில் தான் இந்த மனிதர்கள் திரைப்படம் வந்து உருவாகியிருக்கு.
இதில் வந்து சிலருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிடுறேன். இந்த கதை வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றத நான் சொல்லணும். எங்களுக்கு வந்து பொதுவாக வந்து பெரிய ஆடம்பர படங்கள் பண்ணுறதுல வந்து ஆரம்பத்தில் ஒரு ஈர்ப்போ உடன்பாடோ இல்லாமல் இருந்தது எங்களுடைய குழுவுக்கு. நாங்கள் வந்து ஓவியக் கல்லூரியில் பெயிண்டிங் முடித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அப்போ கல்லூரி காலத்துலேருந்து சினிமாவை பற்றின விவாதங்கள், உரையாடல் எல்லாமே வந்து எங்களுக்குள்ளே ரொம்ப தீவிரமாக இருந்துகிட்டு இருந்தது. அப்போ இருந்தே நம்ம வந்து படம் பண்ணணும், அதை பற்றின பேச்சுகள் வந்து இருந்துகிட்ருக்கோம். நான் ஒருத்தன் மட்டும் சினிமாவில் வந்து சஸ்டெயின் ஆகியிருந்தேன். மற்ற எல்லாருமே வந்து வேறு வேறு துறைக்கு போனாலுமே வந்து இந்த ஒரு 10 வருஷம் கழித்து அவங்க எல்லாரும் வந்து இணைந்து தயாரித்து இந்த படம் வந்து உருவாகியிருக்கு. இந்த கதை வந்து இப்போ நான் என்னுடைய சொந்த ஊர் வந்து திண்டுக்கல். இந்த கொரோனா டைமில் வந்து கொரோனா டைமில் தான் ஊரை பற்றி புரிஞ்சுக்க முடிஞ்சது என்னால். நான் ஸ்கூல் முடித்தோடனே வந்து சென்னைக்கு வந்தாச்சு. அந்த ஊருடைய தன்மையும் அந்த நிலத்துடைய வாசமும் அந்த உயிர்ப்பும் வந்து புரிஞ்சுக்கிற அந்த ஒரு நாள் வரும்போது நான் வந்து சென்னைக்கு வந்துட்டேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த கொரோனா டைமில் தான் ஒரு வருஷம் வந்து தங்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களும், அங்கே இருக்கக்கூடிய ஸ்லாங்கும், அங்கே இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாமே எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. நம்ம ஏதோ கற்பனையிலேயே வந்து கதைகளை பின்னிக்கிட்டு இருக்கோம், சுற்றி நம்மளை சுற்றி வந்து கவனிக்காமல் இருந்துட்டோமே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்போ தான் அங்கே ரியலைஸ் ஆச்சு. அங்கே சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், மனிதர்கள், அவர்களை பார்த்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் உருவானது தான் இந்த மனிதர்கள் கதை. இந்த கதையை ரெடி பண்ணிவிட்டு நண்பர்கள்ட்ட சொல்லும்போது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. நல்லா பண்ணலாம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இது எந்த தயாரிப்பாளரும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த கதையை போய் சொன்னால். வாய்ப்பு மிக குறைவு. ஏன்னா நான் எந்த திரைப்படத்துலையும் வந்து உதவியாளராக இருந்ததில்லை, ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலமாக தான் வந்திருக்கேன். அப்போ நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது கொஞ்சம் ஒரு தடையாகவும் இருந்தது. அப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இண்டிபெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன பேச்சு கிளம்பிட்டு இருந்தது. அப்போ ஒரு உரையாடலில் வந்து நாங்கள் ஒரு 7-8 நண்பர்கள் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து பிரசாத் அண்ணா, ராஜேந்திர பிரசாத், அவர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்லூரி காலத்தில் பார்த்தது. அன்னைக்கு வந்து வந்திருந்தார், எதேர்ச்சியாக வந்திருந்தார். அவர் அடையாளம் கூட எனக்கு தெரியல. அப்போ தாடி மீசெல்லாம் வளர்த்து அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னும்போது இந்த மாதிரி வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக ஏதாவது படம் பண்ணலான்ட்டு ஒரு கதை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அப்படியா, என்ன எப்படி பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்டார். நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு சின்ன தொகை இருந்ததுன்னா பண்ணிடலாம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேக்கில் இருந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய் எடுத்து கையில் கொடுத்துட்டு நீங்கள் வேலையை ஆரம்பி அப்படின்னாரு. அது எல்லாருக்கும் வந்து பயங்கர ஒரு அதிர்ச்சி அப்புறம் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி கலக்கமாயிட்டோம். நீ இப்போயே ஆரம்பி, நான் மற்ற அமௌண்ட்லாம் தரேன் அப்படின்ட்டு. அப்போ உடனே பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நான் ஒரு 4 லட்சம் தரேன், 5 லட்சம் தரேன் மச்சி, நானும் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது இந்த மாதிரி வந்து உருவாச்சு. இது யாரும் நினச்சி பார்க்க முடியாதது. இது இப்படி நடக்குமா அப்படின்னும் தெரியல. இதை கேள்விப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், யூகேல இருக்கக்கூடிய நவீன், இங்கே தரணிதரன், அப்புறம் யுவராஜ் எல்லாருமே வந்து கலந்து ஒவ்வொரு நண்பர்களும் இப்போ எங்களை பற்றின ஒரு நம்பிக்கையோட எங்கெங்கிருந்து வந்து அமௌண்ட்டை கொடுத்தாங்க. இப்போ ரொம்ப நம்ம வற்புறுத்தியோ இல்லை யார்கிட்டையும் வந்து சார் எப்படியாவது பண்ணுங்க அந்த மாதிரி வந்து நம்ம கேட்கவே இல்லை. இது வந்து ஒரு முழுக்க ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் இந்த ஒரு கூட்டணி வந்து உருவாச்சு. அப்படிதான் இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருந்த பிரசாத் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து தரணிதரன், பரிமளா குலோத்துங்கன், அதுக்கு அடுத்து நண்பன், அப்புறம் யுவராஜ், அவர் வந்து இங்கே வரல. இப்போ இன்னொரு யுவராஜ் வந்திருக்காரு, அந்த நண்பர். இவங்க எல்லாருக்கும் நன்றி. இதை கேள்விப்பட்ட நவீன், அந்த யூகேல இருக்க அந்த ப்ரொடியூசர், அவரும் வர முடியல. அவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு கூட்டணி உருவானோடனே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக மேற்கொண்டு வந்த சாம்பசிவம் சார், அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து சரி இந்த குழு வந்து ஒரு நம்பிக்கையோடு இருக்குது, ஒரு புது முயற்சியை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவரும் இந்த குழுக்குள்ள மிக முக்கியமான ஒரு ஆளாக வந்து இந்த படத்துடைய வடிவம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு. அவருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சிலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க என்னுடைய நண்பர்களுடைய பேரை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சுந்தரமூர்த்தி அண்ணா, அதுக்கப்புறம் கஸ்தூரி பாண்டரங்கன் என்னோட தங்கச்சி, அப்புறம் கார்த்திகா மங்களேஸ்வரன், பிரியதர்ஷினி, அதுக்கப்புறம் ராமச்சந்திரன், அஜித்குமார், இவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸாக வந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி.
அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு சினிமாட்டோகிராஃபர் அஜய் அப்ரஹாம் சார்ஜ், இந்த கதை வந்து சொன்ன நாள்ல இருந்தே வந்து இதுக்கான வேலைகளை வந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரியான ஒரு செட்டப் அப்படின்னு சொல்லும்போது இரவில் வந்து நிறைய படங்கள் இருக்குது, ஆனால் இதில் நம்ம என்ன வந்து தனித்து பெருசாக பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன்ஸ் எங்களுக்குள்ளே வந்துச்சு. கலர்ஸை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது, லைட்ஸை எப்படி வந்து கொண்டு வர்றது, மக்களுக்கு ரொம்ப யதார்த்தமான ஒரு அழகியல் படைப்பாக இது வந்து வரணும், ஒரு ஏஸ்தட்டிக் ரியலிசம் பாணியில் வந்து இது வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நிறைய ஒர்க் அவுட் பண்ணோம். நிறைய வந்து அனலைஸ் ஸ்டடீஸ்லாம் பண்ணி அவர் ரொம்ப கடுமையாக உழைச்சி இந்த படத்துக்காக விஷுவல்ஸ் கொடுத்துருக்காரு. அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் தின்சா, அவருடைய உழைப்பு வந்து அபாரமானது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துக்கிட்ட இந்த படத்துடைய படத்தொகுப்பு நடந்தது. அது சொன்னால் வந்து நாங்கள் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் சொல்லுவாங்க, என்ன அவதார் படமாக எடுக்கிறீங்க, இத்தனை வருஷமாக போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படிம்பாங்க. அது நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. அது நிகழ்ந்து வரும்போது தான் அதோடைய சாரம் வந்து நமக்கு அது கண்கூட பார்க்கும்போது தான் அது வந்து நமக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு உணர்வாக இருக்கும். அது மாதிரி நாங்கள் ஒரு சில வருடங்கள் இந்த படத்தில் வந்து பயணித்து எங்களுக்கு திருப்தியாக இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்கோம். தின்சாக்கு ரொம்ப நன்றி. அனிலேஷ் எல் மேத்யூ இந்த படத்தோடைய இசையமைப்பாளர், பெங்களூரில் இருக்கார், அவரும் வர முடியல. அவரும் ரொம்ப அசாத்தியமான அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டான ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்காரு, அவருக்கு மிக்க நன்றி. அப்புறம் கார்த்திக் நேத்தா அண்ணன், அவர் தான் பாடலாசிரியர், நம்ம படத்தோட பாடலாசிரியர். எங்களுக்காக நாங்கள் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான டீம். அவருக்கு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டான ஒரு ஆள். எப்பயுமே வந்து ரொம்ப தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒருத்தர், ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர். அவருடைய வழிகாட்டுதல் வந்து எங்களை ரொம்ப சரியாக கொண்டு போகிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நிறைய அவருடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் படத்தை வந்து பரிந்துரைத்தார். எக்கச்சக்கமான பேர் வந்து படம் பார்த்து எங்களுக்கான ப்ளஸ் அண்ட் மைனஸ் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் கோ டைரக்டர்ஸ் அபிஷேக் பிரதர், அவருக்கு நன்றி. அப்புறம் அரவிந்த், லோகேஷ், கார்த்திக், விக்கி, எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படம், அதாவது யாரையாவது நான் விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க, எனக்கு மைண்டில் இருக்கிறத நான் சொல்கிறேன். இந்த படம் வந்து பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க, படம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஓகே ஃபீச்சர் ஃபில்மாக யார் நடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சொன்னால் இது யாருமே தெரில, எல்லாருமே நியூ ஃபேஸ் அப்படிங்கும்போது என்னப்பா ஒரு ஆக்டர் இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு பிக் பாஸ் முகமாவது இருந்திருந்தா எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடலாமே, எல்லாருக்கிட்டேயும் அந்த ஒரு கேள்வி வந்துடுது. இது வந்து தொடர்ந்து வந்து இந்த நம்மளுடைய சினிமா வந்து அந்த நடிகர்களை வைத்தே வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நடிகர்கள் இருந்தால் தான் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது புதிய இளம் தலைமுறை படைப்பாளிகளுக்கு. இந்த ஜென்ரேஷனில் தான் எங்கள் கைக்கு வந்து கேமரா வந்திருக்கு, கேமராவை எடுத்துகிட்டு இறங்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் சேர்ந்தா படம் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சாதகமான சூழல் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நாங்கள் எங்கே போய் நடிகர்களை பிடிக்கிறது, எல்லாருமே நியூ ஃபேஸு, எங்களுக்கு யார் ஒத்துழைப்பு கொடுப்பா, நாங்கள் ஒருத்தரை நம்பணும், அவங்களும் எங்களை நம்பணும். இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இந்த சின்ன சின்ன படங்கள் வந்து உருவாகும். அப்போ எல்லாரும் இந்த ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு என்னென்னா, பார்த்து பழக்கப்பட்ட முகங்களை எத்தனை தடவை நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, பார்த்த முகங்களோட பார்க்காத முகங்களில் தானே சுவாரஸ்யம் அதிகமாக இருக்குது. அப்படி தான் நான் இந்த படத்தை வந்து நாங்கள் நம்பணும். எப்பயுமே பார்த்து இவங்க எது சொன்னாலுமே ஒரு 4-5 நடிகர்களை வச்சே நம்ம வந்து அந்த கதையை கேட்கும்போது அந்த கதை வடிவம் முடிஞ்சு வரும்போதே ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருது. இப்போ இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அபாரமாக இருக்காததெல்லாம் கிடையாது, ஒரு புதிய அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். அந்த புதிய அனுபவம் எப்படி வருதுன்னா, இந்த புதிய முகங்களை பார்க்கும்போது தான் அது வருதா நான் நம்புகிறேன். முன்னாடி கொஞ்சம் நம்ம சினிமாவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட ஒரு 30 வயசுலேருந்து 40 வயசு அந்த யங் ஜென்ரேஷனாக பார்த்தா ஒரு ஆக்டர்ஸ் வந்து ஒரு 20-25 பேர் இருப்பாங்க ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி. இன்றைக்கி அந்த நடிகர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, ரொம்ப சொற்பமாக இருக்குது. எந்த தயாரிப்பாளர்கிட்ட போனாலுமே வந்து ஒரு 4-5 நடிகர்களை வச்சு அந்த கதை பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது. அது வந்து கதைக்கு ரொம்ப பெரிய சாபக்கேடுன்னு நான் நினைக்கிறேன். அந்த கதை வந்து உருவாகி அடுத்த கட்டத்துக்கு போகும்போதே அது நீர்த்து போக ஆரம்பிச்சிருது. ஒரு 18 வயது இளைஞனுக்கு ஒரு கதை பண்ண முடியல, 60 வயது ஆட்களுக்கும் ஒரு கதை பண்ண முடியல. எல்லா கதைகளும் இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட வயது நபர்களுக்காக சுருக்கப்படுது, அதோடைய தன்மையை வந்து இழக்குது. அது வந்து ரொம்ப சிக்கலானது. நம்ம எல்லாரும் சேர்ந்து புதிய முகங்களை வந்து ஏற்றுக்கொள்ள வந்து பழகணும், அதை கொஞ்சம்
நான் எல்லாருக்கிட்டையுமே அது வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. தயாரிப்பாளரோ வந்து இல்லை மக்களோ யாரையுமே நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இது எல்லாரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். இது மாதிரி தான் நடிகர்கள் மாதிரி எல்லாரையுமே இயக்குனர்கள் எல்லாரையுமே நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கும் நினைக்கிறேன் திரைப்படத்துறைக்கு. இந்த படம் வந்து பார்த்த இயக்குனர்கள், ஒளிப்பதிவாளர்கள், நிறைய டெக்னீஷியன்ஸ் பார்த்தாங்க. ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு. இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய சிரமமாக இருக்குது. எப்பயுமே ஒரு படத்தை வந்து யாராவது ஒரு பெரிய ஆள் சொன்னால் தான் வந்து அது நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு விஷயம் வருது. யாராவது சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த படம் எங்கேயோ போயிடுது, காணாமல் போயிடுது. அந்த மாதிரி வந்து நம்மளுடைய படம் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து எப்பயுமே ஒரு ஓவியக் கல்லூரின்றனால இந்த திரைப்படம் வந்து ஒரு கேன்வாஸில் எப்படி நாங்கள் பெயிண்டிங் பண்ணுவோமோ அது மாதிரி எங்களுடைய எண்ணத்தை வந்து ஒரு திரைப்படமாக வடிக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்குனது தான் இந்த மனிதர்கள் திரைப்படம். இதில் வந்து எந்த ஒரு சமரசமோ தலையீடுகளோ வந்து பெருசாக இல்லை. எல்லாருமே நண்பர்களாக இருந்தனால அந்த ஒரு விஷயம் அமைஞ்சது எங்களுக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஓவியத்துறையிலேருந்து வந்தனால சொல்கிறேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஒரு ஓவியம்னா அதை நாங்கள் மாஸ்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவோம். மாஸ்டர்ஸை வந்து அந்த படைப்பை காட்டணும் அப்படின்ற மாதிரி நினைப்போம். அது மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த திரைப்படத்தையும் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களுக்கு சினிமா பின்புலம் எதுவுமே கிடையாது, யாருக்கும் யாரையும் தெரியாது. எப்பயுமே வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் முயற்சி பண்ணுறோம். எங்களுடைய ஒரு வேண்டுகோள் என்னென்னா, திரைத்துறையில் இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் அவங்க வந்து எங்களுடைய படத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அது உங்கள் வழியாக வந்து சொன்னால் வந்து அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு. ஏன்னா யாரையும் ஈஸியாக என்னால் தொடர்பு கொள்ள முடியாது, அது தவறு கிடையாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய இயக்குனர்களோ பெரிய நடிகர்களோ திரைத்துறையில் முக்கியமாக இருக்கக்கூடிய கலைஞர்கள் வந்து மனிதர்கள் திரைப்படத்தை பார்த்து அதை பற்றின கருத்துக்களை பகிர்ந்தால் அது இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும், நிறைய மக்களுக்கு. அதை உங்களோட வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ. நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம்